தேங்க்யூ. அன்பார்ந்த டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய 125வது ஆண்டு நிறைவிழா நிகழ்ச்சியினுடைய கலந்து கொண்டிருக்கின்ற பேராயர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஏவாவே கம்பன் அவர்களே, பொருளாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, விஜய் அவர்களே, கருணா அவர்களே மற்றும் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளி ஆரம்பித்து இன்றைக்கு 125வது ஆண்டுகளை கொண்டாடுகிறது என்பது இங்கே வந்திருக்கின்ற பழைய மாணவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாகவும், இந்த விழாவை சிறப்பாக மனமுவந்து அனைவரும் அதிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி தந்த அந்த முன்னாள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பள்ளியினுடைய துவக்கிய நோக்கம் இன்றைக்கு பல்வேறு வகையிலே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே முன்னாள் அமைச்சர் பாவுசா அவர்கள் இந்த பள்ளியினுடைய மாணவர். அதே போல் பிச்சாண்டி IAS அவர்கள் இந்த பள்ளியினுடைய மாணவர். இங்கே வந்திருக்கின்ற அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு மாணவர் இன்றைக்கு அங்கே ஒரு பெரிய சோலார் தொழிலதிபராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படி பல துறைகளிலே டாக்டர்களாக, பொறியாளர்களாக, வழக்கறிஞர்களாக பல்வேறு துறைகளிலே இன்றைக்கு கோலோச்சி கொண்டிருக்கக்கூடியது டேனிஷ் மிஷன் பள்ளி என்றால், அது டெல்லியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்டில் கூட போனால் கூட நான் டேனிஷ் மிஷனுடைய பள்ளி மாணவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பள்ளியுடைய மாணவர்கள் எல்லா இடத்திலையும் வியாபித்து இருக்கிறார்கள் என்றால், இந்த பள்ளியிலே கொடுத்த கல்வி, இந்த பள்ளியை ஆரம்பித்தவுடைய நோக்கம் ஏழை எளிய மாணவர்களை எல்லாம் உயர்த்தி இன்றைக்கு சமுதாயத்தில் சிறந்தவர்களாக உருவாக்கி இருக்கிறது. அசரே ஐசக் போன்றவர்கள், டிச்சட் பாஸ்கரன் போன்றவர்கள், தேவநேசன் போன்றவர்கள், சவுந்தரராஜன் போன்றவர்கள் எல்லாம் தலைமை ஆசிரியர்களாக இருந்து பல்வேறு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய ஒப்பற்ற சேவைகளை வழங்கியதன் காரணமாக இந்த பள்ளியுடைய மாணவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து வாழ்த்தி சென்றிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பள்ளியுடைய 125வது ஆண்டு விழாவிற்கு தன்னுடைய வாழ்த்து செய்தியை வழங்கியிருக்கிறார் என்றால், இந்த பள்ளியிலே ஒரு முறை ஜெயலலிதா அவர்களுடைய சினிமா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நாட்டியம் நடந்தது. அதற்கு எம்ஜிஆர் அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மேடை நம்ம டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளி. அவர்கள் 3 பேருமே தமிழகத்தின் முதல்வராக இருந்தார்கள் என்றால், அப்படி நம்முடைய பள்ளிக்கு எல்லா முதல்வர்களும் வருகை தந்திருக்கின்ற ஒரு பள்ளி என்கின்ற பெருமை பெற்ற பள்ளியாக நம்முடைய பள்ளி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய துரைமுருகன் அவர்கள் இங்கே ஒரு விழாவுக்கு நாங்கள் அழைத்து வந்து பேசுகின்ற நேரத்தில் சொன்னார்கள், இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் எல்லாம் கல்வி பெற்றது நம்முடைய கிறிஸ்தவ மிஷன்களால் தான் எல்லோரும் கல்வி பெறக்கூடிய ஒரு நிலை உருவானது. அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எல்லாம் படித்தே இருக்க முடியாது என்று அவர்கள் இங்கே மேடையிலே நூற்றாண்டு நிகழ்விலே பேசினார்கள். இன்றைக்கு அதே போல தேர்தலில் கூட நாங்களெல்லாம் வெற்றி பெறுகிறோம் என்றால், அது சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டுக்கள் தான் எங்களை வெற்றி பெற வைத்து நாங்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு துணை சபாநாயகராக இருக்கிறோம் என்றால், அதற்கு அவர்களுடைய ஒருமித்து அவர்கள் அளிக்கின்ற ஆதரவு தான் எங்களை எல்லாம் இந்த பதவியிலே உட்கார வைத்திருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி என்பதே சிறுபான்மை மக்களுக்கான ஆட்சி என்பதை நம்முடைய தலைவர் கலைஞரும் சொல்லுவார், தளபதி மு.க. ஸ்டாலினும் சொல்லுவார்கள். அப்படி சிறுபான்மை மக்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களை நல்ல கல்வியை கொடுத்து உயர்த்திருக்கின்ற இந்த பள்ளி 125 ஆண்டுகளை கடந்து இன்னும் மென்மேலும் மென்மே கம் அண்ட் மென்மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் என்று சொல்லுகின்ற போது, ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கிற மனிதர்கள் வருவார்கள், அதை போவார்கள், ஆனால் அந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது என்பது போல இந்த டேனிஷ் மிஷன் பள்ளி நீண்ட காலமாக ஓடிக்கொண்டே இருக்கும். இதில் படித்த நாம் எல்லாம்
அந்தந்த வகையிலே ஒவ்வொரு துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய நிலையிலே இந்த பள்ளி மென்மேலும் ஓங்கட்டும் என்று வாழ்த்தி இதற்காக பாடுபட்ட நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி அவர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய முதல்வர் அனுப்பியிருக்கின்ற வாழ்த்து செய்தியை தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியருக்கு ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வாழ்த்து செய்தி இங்கே தாளாளர் அவர்களிடம் தலைமை ஆசிரியர் அவர்களிடம் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். ரொம்ப நன்றி. இப்பொழுது நம் பள்ளியின் முன்னாள் மாணவர், முன்னாள் ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் பொருளாளர்